ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன சுவிட்ச் கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ், ரிலே, காண்டக்டர், ஃபியூஸ், எம்சிபி இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். போன வீடியோவில் எம்பிசிபி அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அது எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியாக அதே மாதிரி ஓஎல்ஆரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓஎல்ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. ஸோ இப்போ இந்த எம்பிசிபி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இந்த ஓஎல்ஆர் அப்படின்றத கனெக்ட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பிசிபியில் டேரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓஎல்ஆரில் அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு அதனோட ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி அதனோட சிக்னல் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கான்டாக்டோட பாட்டம் சைடில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எம்பிசிபி ஓஎல்ஆர் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓஎல்ஆரில் பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் எம்பிசிபியில் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் அதில் ட்ராபேக்கு. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டை நம்ம ஓஎல்ஆரில் சென்ஸ் பண்ண முடியாது. மற்றபடி ஓவர் கரண்ட்டு, ஃபேஸ் லாஸு, இல்லை ஃபேஸ் அன்பேலன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓஎல்ஆர் மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஓஎல்ஆரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம எம்பிசிபி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து எம்பிசிபிலே இருக்கும். நம்ம வந்து கரண்ட் அதிகமாக போச்சு, ஃபால்ட்டு சென்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா டேரெக்டாக அதனோட சப்ளையை அந்த எம்பிசிபியே கட் பண்ணி விட்டுரும். ஆனால் ஓஎல்ஆரில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி நம்ம அந்த மோட்டர் போகக்கூடிய சப்ளை கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக இந்த காண்டக்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் சப்ளை அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கண்ட்ரோல் சப்ளை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஓஎல்ஆர்லேருந்து அந்த ஃபீட்பேக் என்ஓஎன்சி இருக்குது பாருங்கள், அது வழியாக கனெக்ட் பண்ணி இந்த காண்டக்டருக்கு சப்ளை கொடுத்துருந்தோம் அப்படின்னா, எப்போ நம்ம ஓஎல்ஆர் வந்து ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம என்ஓஎன்சி கட் ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரி கட் ஆகிறது மூலமாக நம்ம இந்த காண்டக்டர் போகக்கூடிய சப்ளை கட் பண்ணிடும். அந்த காண்டக்டர் போகக்கூடிய சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் போகக்கூடிய சப்ளையும் கட் ஆகும். அப்படி தான் வந்து ஓஎல்ஆர் லைனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எம்பிசிபி அப்படின்னா என்ன, ஓஎல்ஆர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எம்பிசிபிக்கும் ஓஎல்ஆருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஓஎல்ஆர் எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஓஎல்ஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து இந்த கான்ட்ராக்டோட பாட்டமில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த மாதிரி தனியாக நம்ம ஒயரிங் பண்ணுறது மூலமாகவும் நம்ம ஓஎல்ஆர் யூஸ் பண்ணலாம். நம்ம அப்ளிகேஷனுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஓஎல்ஆர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ஓஎல்ஆரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓஎல்ஆரில் டெஸ்ட் பட்டன் அப்படின்னு இருக்குது. இது எதுக்காகனா நம்ம ஓஎல்ஆர் கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎல்ஆர் ட்ரிப் ஆனதுக்கப்புறம் அதை ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசெட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கு, இன்னொன்று வந்து ஹேண்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் மோட்னா மேனுவல் மோட். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த ஆப்ஷன் அப்படின்றது நம்ம மேனுவல் மோடு தாங்க வச்சுருக்கணும். எதுக்காகனா நம்ம மோட்டர் ட்ரிப் ஆச்சுன்னா நம்ம போய் ஃபிசிக்கலாக பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரீசெட் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம ஆட்டோ மோடில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ட்ரிப் ஆகி ரீசெட் ஆகி நம்ம மோட்டர் காயில் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, அதனால் இது நீங்கள் ஹேண்ட் மோட்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரீன் கலர் லிவர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா இப்போ நம்ம ஓஎல்ஆர் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது ட்ரிப் கண்டிஷன் இருக்கா, நார்மல் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே அந்த லிவர் வந்து வெளியில் வருது. வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஓஎல்ஆர் ட்ரிப் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நான் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிவர் உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம ஓஎல்ஆர் வந்து ரீசெட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நம்ம ஓஎல்ஆரில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஎல்ஆரில் A2 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எதுக்காக. இப்போ இந்த கான்ட்ராக்டராக இருந்ததுன்னா A1 A2 காயில் சப்ளை கொடுக்கணும், அதை ஆன் பண்ணணும். இப்போ ஓஎல்ஆரில் A2 எதுக்காக நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இது என்னென்னா நம்ம கான்ட்ராக்டரில் ஒரு சில டைப்பில் இந்த A1 A2 அப்படின்றது டாப் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இங்கே வந்து டேரெக்டாக சப்ளை கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு சில கான்ட்ராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டம் சைடில் கொடுத்துருப்பாங்க. மேலே A1 கீழே A2. சரி, நீங்கள் ஓஎல்ஆர் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த A2 நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஓஎல்ஆரோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஓஎல்ஆரோட பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இதை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் வந்து A2 டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஓஎல்ஆர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கொடுக்கக்கூடிய A2 சப்ளையை நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்டர்னலாக கனெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் அந்த A2 சப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய காமனான கொஸ்டின் என்னென்னா, இந்த ஓஎல்ஆர் எம்பிசிபி எல்லாம் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது யூஸ் பண்ணலாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது. ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டு
இதனோட அவுட்புட் எடுத்து கொண்டு வந்து நம்ம இதனோட இன்புட்டாக கொடுத்து இது வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ்லையும் நம்ம இந்த ஷார்ட் சர்க்யூட்டு ஓவர்லோடு இதெல்லாம் வந்தாலும் நம்ம எம்பிசிபி அப்படின்றது ட்ரிப் ஆகும். ஓகே, இப்போ எம்பிசிபி ஓஎல்ஆர் பற்றின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எம்பிசிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சுவிட்சிங் ஆப்ரேஷன் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டையும் கொடுக்குறது தான் வந்து எம்பிசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் என்ன, ஃபேஸ் லாஸ்னா என்ன, என்னென்ன கண்டிஷனில் எதெல்லாம் நடக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்பிசிபியோட பார்ட் செட் ஃபங்க்ஷன் உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி கரெக்டாக அந்த ஃபால்ட்டு கரண்ட்டை சென்ஸ் பண்ணி நமக்கு ட்ரிப் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் செட்டிங்கை டெமோ பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னா அதோட கரண்ட் இம்பாக்ட் என்ன, ஸோ எவ்வளோ நேரத்தில் ட்ரிப் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பிசிபியோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ், அதனோட ஃபீட்பேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஆக்சிலரி கான்டாக்ட் என்னென்ன டைப்பில் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்பிசிபியை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மோட்டர் ப்ரொடெக்ஷனா இல்லை வந்து சர்க்யூட் பிரேக்கர் ப்ரொடெக்ஷனா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஓஎல்ஆர் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எம்பிசிபிக்கும் ஓஎல்ஆருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓஎல்ஆரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், A2னா என்ன, அதனோட உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். கடைசியாக நம்ம சிங்கிள் ஃபேஸில் எம்பிசிபி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் சுவிட்ச் கியரில் இருக்கக்கூடிய சேஃப்டி ரிலே அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.